ஒரு சாப்பாடு ஏற்பாடு அமைப்பு வந்த கலைஞர்களுக்கு வயிறார சாப்பாடு போட்ட அன்பு குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். அவரது அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகி நடன சிங்காரை புதுகையை சேர்ந்த சங்கீதா அவர்கள் இளையவர்களை டான்சர் கவனித்து அடி வங்காள கடலே என்ன ஒன்னா சவிடலே உங்களை நான் மகிழ்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கிறேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் முன்னாள் ராஜ நடிகை அன்பு தாயார் பெயர் விஜயகலா அவர்கள் மகனுமாகிய நாடக நகைச்சுவை நாயகன் பாசமிகு அன்பு தந்தையார் ஆர்பி ஹரிதரன் அவர்களுடைய மாணவருமாகிய சூர்யா முகக்காமிக்கு அறிய நாங்க அடுத்த பாப்பா வரதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிரு. நல்ல விஷயமா சொல்லணும். எப்பயுமே நல்ல விஷயமா தான் சொல்றேன். ஆமா, யார் ஏத்துக்கிறான்? யாருக்கு பயப்படுறோமோ இல்லையா, இங்க இருக்கிற சாமிக்கு பயப்படுங்க. அதுதான் உண்மை. அதைத்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னா தெய்வ சக்திக்கு மிஞ்சி உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப சாமிக்கு நம்ம பயப்படணும் அப்படின்னு போற ஊர்ல எல்லாம் நான் சொல்லித்தான் இருக்கேன். யாரா இப்ப சாமிக்கு பயப்படுற? சாமி தான் இப்ப நம்மளை பார்த்து பயப்படுது. முதல்ல கோயிலுக்கு போய் சாமி எப்படி கும்பிடுவோம்? அண்ணவா எல்லாத்தையும் காப்பாரு, கைகால் சுகத்தை கொடு, நொய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு, என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு சாமியை கும்பிடுவோம். இப்ப யாரும் அப்படி கும்பிடுறது கிடையாது. கோயிலுக்குள்ள போய் சாமியை கும்பிடுறது. அண்ணவா 45 லட்சம் வீடு வச்சியா, நாசமா போகணும், ரத்தம் கட்டி சாகணும் அப்படி சாமி கும்பிட்டா சாமி பூலோகத்துக்கு வருமா? மனுஷனுக்கு நல்லது செய்யுமா? இல்லையா? மணப்புறம் காளி கோயிலுக்கு போனோம்னா காசை வச்சு போடுறாங்க. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயிலுக்கு போனா முளகாரச்சி அப்புறாங்க. அப்ப அடுத்தவே நல்லா இருக்க கூடாதுன்னு தான் சாமியை கும்பிடுறாங்க தவிர எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைச்சு யாராவது சாமி கும்பிடுறாங்களா? அப்ப எப்படி சாமி நம்மளை பார்த்து பயப்படதானே செய்யுங்க? முளகாரங்களா இருக்காங்க அப்படின்னு சாமி நம்மளை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. அந்த அளவுக்கு சாமியவே நம்ம பயமுடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா இறைவன் மிக பெரியவன். உண்மையிலே சொல்றேன், இறைவன் மிக பெரியவன் தான். ஆண்டவன் நமக்கு நிறைய விஷயத்த தெரிய வச்சிருக்கான். ஆனா சில விஷயத்த தெரியாம மறைச்சு வச்சிருக்கான். அததான் ஆண்டவன் பெரியவன் நம்ம சொல்றோம். எப்ப பிறக்கிறோம், என்ன கிழமையில பிறக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிறப்புங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா காக போறது யாருக்கா தெரியுமா? ஆண்டவன் எவ்வளவு ரகசியமா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ஏன்னா மரணங்கிறது எல்லா மனுஷனுக்கு தெரிஞ்சிச்சு வைங்களேன், வாழக்கூடிய வாழ்க்கை நரகமா போயிடும். வாழக்கூடிய வாழ்க்கை நிம்மதியா இருக்குமா? நிம்மதி இருக்காது. ஒண்ணும் கிடையாது. ஒரு கற்பனை பண்ணி பார்த்துப்போமே, இந்த மரணங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், ரோட்ல சந்திக்கும் போது 2 மணிக்கு பேசிக்குவாங்க, என்னடா உனக்கு எப்ப? நம்மளுக்கு நாளைக்கு 3 மணிக்கு டைம் கொடுத்து கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப வாழக்கூடிய விஷயம் தெரிஞ்சதுன்னா வாழக்கூடிய வாழ்க்கை நரகமா போகும். அப்ப அந்த மரணங்கிற விஷயத்த இறைவன் எவ்வளவு அழகா மறைச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதே கவிஞர்கள் அழகா கண்டுபிடிச்சு பாட்டு மூலியமா கொடுத்துருக்காங்க. மரணம் நம்மளுக்கு வருதுன்னா எதை பார்த்து தெரிஞ்சுக்கிறா தெரியுமா? குமரேசன ஒய்ஃபா நீங்க? குமரேசன ஒய்ஃபா? எப்ப வேணா நம்ம கூப்பிடுவே ரெடியா இருந்துக்கிறோம். அதான் அந்த காலத்துல பாடாங்க, மொழி நினைச்சிருச்சுன்னா வீடு வாங்கி சொல்லி எல்லாம் கேட்டு வச்சு யார் யாருக்கு என்ன புரிஞ்சு கொடுக்கணும் எல்லாத்தையும் புரிஞ்சு கொடுத்து அண்டவா நான் ரெடியா இருக்கேன்டா, நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன்டா அப்படின்னு சாமிக்கு பயந்தது அப்ப. இப்ப அப்படி கிடையாது. சரி, காதோரம் முடி நிறைச்சிருச்சா? ஏமாப்ல எனக்கு ஒரு சந்தையை உங்களுக்கு மட்டும் இந்த நிறைக்காம இருக்கேன். அடிக்கிற கை எப்படி? நான் உண்மையை சொல்லிவிடுவேன். காதோரம் முடி நிறைச்சிருச்சா? கண்ணாடியை வாக்குறது அடி எலவே நம்மளுக்கு நோட்டீஸா அப்படின்னு நமக்கு கருப்பு அடிச்சு போட்டு 10 நோட்டீஸ் அனுப்புறது வரமாட்டே போறாங்க. ஆண்டவனுக்கு நோட்டீஸ் அனுப்புற காலமா போச்சு. அப்புறம் சாமிக்கு பயப்படுறது. ஆனா சாமி நிலைமையில ரொம்ப பாவம். ஏன்னா திருட போறவனும் சாமியை கும்பிட்டுதான் திருட போவேன். எதுக்கு? அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. எப்படி? இந்த திருட போறவன் சாமியை கும்பிடுவேன். ஆண்டவா 1 மாசமா இந்த வீட்டை நான் நோட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உள்ள இறங்கி நான் களவான போறேன். அடி வாங்காம வந்துட்டேனா திருடக்கூடிய 3 மங்கள் 1 மங்க உன் கோயில் உண்டியில ஓடுறேன். ஓ அப்படின்னு சொல்லி திருட போறவனு சாமியை கும்பிட்டுதான் திருட போவேன். அந்த திருட்டு பயில பிடிக்கக்கூடிய காவல்துறை அவங்களும் சாமியை கும்பிடுவாங்க. எப்படி? ஆண்டவா
ஒரு மாசமா எனக்கு வெட்டி மிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது இன்னைக்கு அவனை நான் புடிச்சு போடணும். அப்படி நான் புடிச்சு விட்டேன்னா இந்த மாசம் வாங்குற சம்பளத்துல அரை சம்பளத்தை உன் கோயில் குண்டியில ஓடுறேன். அவங்களும் சாமியை கும்பிட்டு தான் போவாங்க. இந்த சாமி யாருக்குதான் ஆளாகும். ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். என்னைக்காவது ஒரு நாள் திருட்டு பையன் மட்டும் காவல்துறை ஐயா கையில சிக்கனர் வைக்கல, அதோட நூடுல்ஸ் தான் புரிச்சு மேய்ஞ்சு எடுத்து போவாங்க. ஆமா, இப்படித்தான் ஒருத்தர் காரை எடுத்துட்டு வந்து அந்த காருக்குள்ள அவங்க அம்மா அவங்க பொண்டாட்டி 2 பேரையும் உட்கார வச்சு ஊரை சுத்தி காட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். இதுல பெரிய மன வருத்தம் என்னதுன்னா அவங்க அம்மாவுக்கு 2 காதுமே கேட்காது. ராஜேந்திர தாத்தா மாதிரி 2 காதும் பழுது, சுத்த செவிடு அந்த அம்மா. 2 பேரையும் உட்கார வச்சு அப்படி ஊரை பூரா சுத்தி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த காருக்கு பின்னால ஒரு போலீஸ் ஜீப்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த காரை மறைச்சு போலீஸ் ஜீப்பு நிப்பாட்டிட்டாங்க. அந்த பக்கம் போக விடாம மறைச்சு நிப்பாட்டிட்டாங்க. போலீஸ் ஜீப்ல இருந்து ஒரு 5-6 போலீஸ்காரங்க புதுன்னு இறங்கி வராங்க. வந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா, அவரை பார்த்து, தம்பி காரை விட்டு முத கீழே இருங்கியா, காரை விட்டு முத கீழே இருங்கியா அப்படின்னு இந்த ஆளுக்கு புப்புன்னு வேர்த்துருச்சு. சார் நான் எதுவுமே பண்ணலையே சார், நான் எதுக்கு சார் காரை விட்டு கீழே இருக்கணும், கூட பேசக்கூடாது, இறங்குனா முத இறங்கு அப்படின்னு இந்த ஆள் பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல நம்ம பேசணும்னு அடிச்சாலும் அடிச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லி வேகமா இறங்கிட்டார். இறங்கி வந்த உடனே வந்த காவல்துறையை என்ன தெரியுமா செஞ்சாங்க, கார் ஓட்டிட்டு வந்தார் பாத்தீங்களா, ஆமா, அவர் கையை பிடிச்சு குலுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி அரை மணி நேரமும் உங்க காரை நாங்க ஃபாலோ பண்ணோம். சரி, எவ்வளவு அழகா நீங்க வண்டி ஓட்டிங்க தெரியுமா, சூப்பரா டிரைவிங் பண்ணீங்கப்பா, லெப்ட் ரைட் எல்லாம் இண்டிகேட் போட்டு அழகா திருப்பினீங்க. ஒரு 108 ஆம்புலன்ஸ் வேகமா வருதுன்னு தெரிஞ்ச உடனே உங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் உங்க வண்டியை மூவ் பண்ணீங்க. உங்க டிரைவிங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க போக்குவரத்தை மதிச்சு கார் ஓட்டுனதுனால போக்குவரத்து காவல்துறை சார்பா உங்களுக்கு நாங்க 10,000 ரூபாய் அன்பளிப்பு கொடுக்கிறோம். யாரு கொடுக்குறா? காவல்துறை. இந்த போலீஸ்காரங்க கார் ஓட்டிட்டு இருந்தவருக்கு 10,000 ரூபாய் காசை கொடுக்க. சரி, இந்த காசை வாங்கிட்டு மூதேவி சும்மா இருக்க வேண்டியதானே. 10,000 ரூபாய் காசை பார்த்த உடனே, ஐயா 10,000 ரூபாய், ஐயா 10,000 ரூபாய், இந்த காசை வச்சு நான் எப்படியாவது லைசன்ஸ் எடுத்துருவேன்னு சொல்ல போலீஸ்காரங்க டென்ஷன் ஆயிட்டாங்க. லைசன்ஸ் எடுத்துருக்கியா, அப்பனா லைசன்ஸ்ல மட்டும் நீ வண்டி ஓட்டிருக்கியா, 10,000 ரூபாய் காசை கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி டென்ஷன்ல நிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த பொண்டாட்டி சும்மா இருக்க கூடாது, புருஷனை காப்பாத்துறாங்களாம். ஐயா நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, என் புருஷன் இப்படித்தான் தண்ணிய போட்டா லூசு மாதிரி பேசுவாருன்னு சொல்ல. மக்கள் தண்ணி வேற ஓட்டிருக்கானா, இதை ரொம்ப நல்லவே நினைச்ச 10,000 ரூபாய் காசை கொடுத்தோமே கொண்டு டென்ஷன் ஆயிட்டாங்க. இந்த காருக்குள்ள உட்கார்ந்ததாலே அவங்க அம்மா 2 காதும் கேட்காது, செவிட்டு முண்டை காருக்குள்ளேயே உட்கார வேண்டியதானே, பிள்ளைய காப்பாத்துறாங்களாம். காரை விட்டு வேகமா கீழறங்கி வந்து, இதுக்கு தான் சொன்னேன் திருட்டு வண்டியை எடுத்துட்டு வராதடா. அப்பதான் தெரிஞ்சிச்சு குடும்பமே களவடி பய குடும்பம்னு. உள்ள விட்டு லாடம் கட்டால இருக்கு. அதனால யாருக்கு பயப்படுமோ இல்லையோ தெய்வத்துக்கு பயந்து ஒருதை பிள்ளையாக ஒற்றுமையாக நீங்க எல்லாரும் நல்லபடியா வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காட்சி உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்களுக்கு சொல்லியா. போகும்போது இந்த செல்போன் எடுத்துட்டு போங்க, இலவசம். ஹலோ.